லைவ் அப்டேட்டு முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யா பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காப்புல. இது முத்துக்குமரனா சொன்னது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை கேட்டால் நீங்களே வந்து ஆச்சரியத்தோட உச்சிக்கே போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தை பாருங்கள், ரயானும் முத்துக்குமரனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரயான் வந்து சொல்கிறாப்புல, இந்த வீட்டில் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி இருக்கணும், நம்மளை வந்து லூஸ் பண்ணிடக்கூடாது, அதான் மிக முக்கியம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு வந்து முத்துக்குமரன் ஆமாம் அதான் மிக முக்கியம் அப்படின்னோடனே திருப்பி ரயான் வந்து சொல்கிறாப்புல, நம்ம யார், நம்ம எப்படி இருக்கோம், நம்மளாக இருக்கோமா அப்படிங்கிறதான் அந்த வீட்டில் முக்கியம் அப்படின்னோடனே திருப்பி இந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யா பற்றி சொல்கிறாரு. இப்போ எனக்கு சௌந்தர்யா பார்க்கும்போது இதுதான் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி தோணுது, இதுதான் சௌந்தர்யா, திஸ் இஸ் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி தோணுது. இதுக்கு சௌந்தர்யாட்ட வந்து 5-6 மோடு இருக்குது, அப்படி இருந்தாலும் என்ன, அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னவர். இப்போ சௌந்தர்யா வந்து கோவமாக இருக்கும்போது ஒரு மோடு, சௌந்தர்யா சீரியஸாக இருக்கும்போது ஒரு வேறு மோடு, சௌந்தர்யா ஃபன்னாக இருக்கும்போது வேறு மோடு, சௌந்தர்யா வந்து சும்மா இருக்கும்போது க்யூட்டாக ஒரு சில பண்ணுவாங்களே, இதெல்லாம் வந்து ஒரு மோடு. இது 5 சேர்ந்தது தான் சௌந்தர்யாவுடைய ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சௌந்தர்யாட்ட வந்து 5-6 மோடு இருக்குது. ஆமாம், சௌந்தர்யாட்ட 5-6 மோடு தான் இருக்குது, என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அப்படியே ஆக்ரோஷமாக வந்து பேசுகிறாப்புல. டே முத்து நீயாடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரயான் சொல்கிறாப்புல, ஆமாம் என்ன தப்பு, ஒரு தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே திருப்பி முத்துக்குமரன் சொல்கிறாப்புல, நான் ஃபஸ்ட்டு ஒரு 8 வாரம் வரையுமே வந்து எப்படி ஒரு ஆளால் இப்படி இருக்க முடியும், வேறு மாதிரி எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இருந்தால் என்ன தப்பு, அவரே ஃபஸ்ட்டு ஒரு நினச்சாப்பிலையாம்மா 2 மோடு இருக்குது சௌந்தர்யாவுக்கு, ஒரு மோடு ரியாக்ஷன் அந்த சீரியஸாக பண்ணிவிட்டு அதை வந்து இது பண்ணுறது க்யூட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னவர் இப்போ கேட்குறாப்புல, ஆமாம் அப்படி அவங்களுக்கு 5 மோடு இருக்குது 6 மோடு இருக்குது, அப்படி இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதை வந்து ஏன் அப்படி வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி விஷ்ணு வெளியே இருந்து வந்தோடனே சௌந்தர்யா போன்னு நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை அது 8ஆவது வாரத்தோடு முடிஞ்சிச்சு, அதான் சௌந்தர்யா உண்மையான கேரக்டரு. அப்புறம் திருப்பி சொல்கிறாப்புல, எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருந்தால் மக்களுக்கு எப்போ ஒரு தானே வந்து பிடிக்கும், இந்த மாதிரி முடி அப்படி பண்ணிவிட்டு அப்படி இருந்தால் அதுவும் மக்களுக்கு வந்து பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அது வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷன் இறுதியில் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, இப்போ வந்து நம்ம நினைக்கிறோம் சௌந்தர்யா ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லி, ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தான் தெரியும். நம்ம சும்மா போகிற போக்கில் சொல்லக்கூடாது. அவங்களுடைய கேரக்டர் வந்து 5-6 கேரக்டராக இருந்தாலும் ஏன் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கலாம், நான் நினைத்தே தான் தப்பு அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து வீர ஆவேசமாக பேசுகிறாப்புல சௌந்தர்யா பற்றி. அடடடடா நம்மளுக்கே புல்லரிக்குது பேசுனா நல்லா பேசுகிறான். நேற்று வரை என்ன பண்ணிகிட்டு இருந்தான், சௌந்தர்யா கேரக்டர் 2 மோடு இருக்குது அப்படின்னு சொல்லி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒருத்தன், அதே சௌந்தர்யாவுக்கு வந்து 5 மோடு இருக்குது. அவங்க கோபப்பட்டால் ஒரு மாதிரி இருக்காங்க, அவங்க வந்து சிரிச்சா ஒரு மாதிரி இருக்காங்க, அவங்க ஃபன் பண்ணால் ஒரு மாதிரி இருக்காங்க, சீரியஸாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அவங்க வந்து க்யூட்டாக ஒரு மோடை வந்து அவங்க கேரி பண்ணிட்டு போகிறது பார்க்குறவங்களுக்கு நல்லா தானே இருக்குது. எப்போ பார்த்தாலும் முறைச்சிட்டே இருந்தால் மக்களுக்கு எப்படா பிடிக்கும், இந்த மாதிரி க்யூட்டாக அப்படி பண்ணும்போது மக்களுக்கு பிடிக்கும்ல அப்படி சொன்னது எப்படி இருக்குது மக்களே. அடடா என்ன சொல்கிறதுனே தெரியலையா. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.